எங்கள் உழைப்பு எங்கள் தலைவர். நாங்கள் முதலமைச்சர் ஆகணும் தான் நாங்கள் கட்சி தொடங்கியது. இன்னொருத்தர முதலமைச்சர் ஆக்குவதற்கு நாங்கள் கட்சி தொடங்கல. ஓட்டை ப்ரூவ் பண்ண கட்சி இத்தனை வருஷம் ஆண்ட இருக்கட்டும். ஓட்டை ப்ரூவ் பண்ண அதே அதிமுக மண்ணை கவியது தமிழ்நாட்டில். திமுக ஒரே ஒரு சீட்ல கருணாநிதி செய்தது மட்டும் வரலாறா இருக்கு. அம்மையார் ஜெயலலிதா இவ்வளவு செஞ்சாங்க, பர்கூர் தொகுதியில் தோத்து தானே போனாங்க. தனித்து நின்று எதுவுமே இல்லாம போறதுக்கு நமக்குன்னு ஒரு 30 எம்எல்ஏ 40 எம்எல்ஏ அப்படி போன விஜயகாந்த் என்ன ஆச்சு? அந்த கட்சி எங்க? அதை பேசுங்க. வரலாறுகளுக்கு வழிகாட்டியாகவே இருக்கிறது எல்லாத்துக்கும். நாங்க தெளிவா இருக்கோம். நாங்கள் தான் ஆளும், தலைவர் தான் முதலமைச்சர். இதுவரை கொடுத்த காசு அரசு காசு, இனிமேல் கொடுக்க இருக்கிற காசு கொள்ளையடித்த காசு. ரெண்டையும் நாங்க தனித்தனியா போய் இந்த காசை நீங்க பெற்றுக்கொள்ளும். வரியிலிருந்து கொடுக்கப்படுகிற பணங்கள், இனிமேல் கொடுக்க போற பணங்கள் உங்களுடைய சொத்தை சூறையாடி கொள்ளையடிக்கும். கோடிக்கணக்கில் கொட்ட தயாராக இருக்கிறார். ஆனால் கொள்கையை மட்டுமே நாங்கள் கொட்ட தயாராக இருக்கிறோம். கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றும் பெரிய செல்வாக்கு உள்ள கட்சி இல்லை. அந்த கட்சியிலே போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் அன்றாட கட்சி பைசா கொடுக்காமலே வெற்றி பெற முடியும் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறது கம்யூனிஸ்ட். பிடிஆர் பழனிவேல் யாராச்சும் ஒத்த பைசா கொடுக்கல யாருக்கும். அந்த மகத்தான மனிதர் மதுரையில் வென்றாரா இல்லையா? மக்கள் விருப்பம் தான். யார் வேண்டாமானாலும் சட்டமன்றம். வணக்கம். வணக்கம். பிப்ரவரி 6ஆம் தேதி முக்கியமான தகவல்கள் எல்லாம் வரும். கூட்டணி பற்றி நான் முன்னாடி போன பேட்டியில் கேட்கும்போது சொன்னீங்க, பிப்ரவரி 6ஆம் தேதி மட்டும் நீங்கள் பொறுத்துருங்க, நிறைய திருப்பங்கள் நடக்க போகுது, ஒரு மெகா கூட்டணி அமைப்போது. நீங்கள் பிப்ரவரி 6 தாண்டிட்டோம் நீங்கள் சொன்னது இல்லை. நானும் காத்துக்கிட்டு இருக்கிறேன். பிப்ரவரி 6 தான் சேலம் அந்த பொதுக்கூட்ட ஏற்பாடுகளை பண்ண தொடங்கி அறிவிச்சாங்க. அன்னைக்கு தான் வேலூரையும் அறிவிச்சாங்க, உங்களுக்கு நினைவு இருக்கும். அது மட்டும் இல்லை, இப்போ எதிர்கட்சிகளிடம் இருக்கிற கூட்டணி கட்சிகளுடைய விஷயங்களை நீங்கள் பார்க்குறீங்க. 6ஆம் தேதியிலிருந்து தொடங்கியிருக்கிறாங்க. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பதை எதிர்கட்சிகள் இன்றைக்கி, குறிப்பாக காங்கிரஸ் பேர் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி கேள்விகளை எழுப்பியிருக்கிறோம். 6ஆம் தேதியிலிருந்து தான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் புள்ளி ஓரமாக பாருங்கள். இப்போவும் சொல்கிறோம். ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அது தமிழ்நாட்டிலலாம் செட்டே ஆகாது, அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி அன்னைக்கு தான் சொன்னார். அதை புரியுதுங்களா? அவருக்கு செட் ஆகாமல் இருக்கலாம், புரியுதுங்களா? ஆனால் எங்களுக்கு அது செட் ஆகும். எங்கள் தலைவர் ரொம்ப தெளிவாக, ரொம்ப தீர்க்கமான ஒரு முடிவில் இருக்காங்க. ஒன்று, 6ஆம் தேதி தான் விருப்ப மனுவை வாங்க உத்தரவிட்டாங்க. விருப்ப மனு போயிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு தெரியுது இல்லை? 6ஆம் தேதிக்கு பிறகுதான் விருப்ப மனு. இன்னைக்கு கடைசி நாள் நாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆக அந்த வேலைகள் போயிட்டு இருக்கு. இது எல்லாமே 234 தொகுதி. அன்னைக்கு ஒரே நாளையில் 10,000 விண்ணப்பங்கள் விற்று தீர்ந்தது. இன்னைக்கு ஒரு நாளைக்கு 5,000 விண்ணப்பங்கள் ஆன்லைன்லேருந்து எடுக்கப்படுது. எப்படி இது சாத்தியமானது சொல்லுங்க பார்ப்போம். அத்தனையும் இன்னைக்கு தலைமை கழகத்துக்கு குமிஞ்சுக்கிட்டு இருக்கு. யாருக்கு இப்போ வேட்பாளரை அறிவிக்கிறதே தலைமைக்கே ஒரு பெரிய குழப்பம் இருந்துகிட்டு இருக்கு. அவ்வளவு ஒவ்வொரு தொகுதியிலும் குறைந்தது 10 பேர் 15 பேர் நாமினேஷன் விருப்ப மனு போடுறாங்கன்னு சொன்னால் எங்கள் கட்சி மகத்தான வெற்றியை அடைவதற்கான காலச்சூழல் இன்னைக்கு உருவாக்கி இருக்கிறது. ஆக 6ஆம் தேதியிலேருந்து தொடர்ச்சியாக இப்போ போய்கிட்டே இருக்குது. இப்போ நான் சொல்கிறேன், 19ஆம் தேதிக்கு பிறகு பாருங்கள், இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவல் வரும். அன்னைக்கு நீங்கள் கேட்டுக்க, அதை அப்போ கேட்பீங்க. 19ஆம் தேதி என்ற கேளுங்க. 19ஆம் தேதியும் ஒரு அதிர்வுகள் இங்கே காத்திருக்குது. தமிழ்நாட்டு அரசியல் தளத்தில் பொறுமையாக இருங்க, வரும் அதிர்வு. கண்டிப்பாக 19ஆம் தேதி இருக்குது. 19ஆம் தேதியும் 19ஆம் தேதி தாண்டிடுச்சு. நீங்கள் சொன்னது நடக்கலையே நான் கேட்டக்கூடாது, அதுக்காக தான் நான் கேட்குறேன். நிச்சயமாக நடக்கிறது, உறுதியாக நடக்கிறது. கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இப்போ சமீபத்தில் பேச்சில் கூட, அதாவது சேலத்தில் பேசும்போது கூட விஜய் அவர்கள் நான் முன்னாடியே ஒரு பொலிட்டிக்கல் பாம் ஒன்று போட்டேன் அப்படிங்கிறது அதை கோட் பண்ணி காட்டுறாரு. மறுபடியும் கேட்டது தான் திரும்ப கேட்க வேண்டியிருக்கு. ஏன்னா அந்த பொலிட்டிக்கல் பாம் போட்டு ரொம்ப காலம் ஆயிடுச்சு, இன்னும் யாரும் கன்ஃபார்ம் பண்ணலையே அப்படிங்கிறது. நீங்கள் ஒரு செய்தி ஒன்று இருக்குது. சில கட்சிகள் சில்லறைகள் 300 கோடி 500 கோடி பேரம் பேசுகிறார்கள். 30 சீட்டு 50 சீட்டுன்னு பேரம் பேசுகிறாங்க. ஒரு இடத்துக்கு 10 கோடி எங்களுக்கு தேவைப்படுது என்கிற அளவில் கூட்டணி கட்சிகள் பேசுகிறாங்க. சில கட்சிகளோட எங்கள்கிட்ட அது பேச முடியாது. நாங்கள் 300 500க்கும் வரவழைக்கிற கூட்டம் இல்லை. ஒன்று. ரெண்டாவது, நாங்கள் தானம் கொடுப்பவர்கள் இல்லை, தகுதியானவர்களை தேர்ந்தெடுக்க இருக்கிற ஒரு மாபெரும் மக்கள் சக்தி இயக்கம். அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கூட்டணி கட்சிகள் அவர்களாக ஒரு தீர்க்கமாக ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்று சொல்லக்கூடியவர்களோடு களத்து. இப்போ உண்மையிலே 234 தொகுதியில் நிற்க போகிற தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளர் என்ன பெரிய கோடீஸ்வரர்கள்லாம் நிப்பாட்ட போகிறாங்களா எங்கள் தலைவர்? சொல்லுங்கள். அன்றாடங்காட்சி ஆடு மாடு மேய்த்தவர்களை நிறுத்த போகிறார். எழுதி வைத்துக்கொள்ளும். எங்கள் கட்சி பெரிய கோடீஸ்வரன் கட்சி கிடையாது. ஆனால் களத்தில் எங்கள் தலைவரின் முகத்தை பார்த்து வாக்களிக்க மக்கள் தயாராகி விட்டார்கள். காசு எவ்வளவுதான் எதிர்க்கட்சிகள் கொடுத்தாலும் கொள்ளையடித்த காசு மக்களுக்கு நாங்கள் ஒன்று தெளிவாக சொல்கிறோம். இதுவரை கொடுத்த காசு அரசு காசு, இனிமேல் கொடுக்க இருக்கிற காசு கொள்ளையடித்த காசு. ரெண்டையும் நாங்கள் தனித்தனியாக பிரிக்கிறோம். இப்போ இந்த காசை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இது அரசு நீங்கள் கொடுத்த வரியிலிருந்து கொடுக்கப்படுகிற பணங்கள். இனிமேல் கொடுக்க போகிற பணங்கள் உங்களுடைய சொத்தை சூறையாடி கொள்ளையடித்த கொடுக்க போகிற பணங்கள். அப்படி
அப்படிங்கிறத நாங்கள் தெளிவுபடுத்த போகிறோம். அதில் மாற்றமே இல்லை. ஆக மக்களுக்கு பணம் வரும், கோடிக்கணக்கில் கொட்ட தயாராக இருக்கிறார்கள். ஆனால் கொள்கையை மட்டுமே நாங்கள் கொட்ட தயாராக இருக்கிறோம் என்பதை நாட்டு மக்களுக்கு உணர்த்துகிற தேர்தல் இந்த தேர்தல். அன்றாடங்காட்சி எளியவன் வேட்பாளராக நிற்கப் போகிறான். அந்த அன்றாடங்காட்சி எளியவன் அமைச்சரவையில் உட்காரப்போகிறான். அதற்கான தருணத்தை தான் எங்கள் தலைவர் உருவெடுத்துங்க. ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் தளத்தில் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும். கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்றும் பெரிய செல்வாக்கு உள்ள கட்சி இல்லை, மிகப்பெரிய செல்வந்தர்கள் கட்சியும் இல்லை. ஆனால் அந்த கட்சியிலே போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் அன்றாடங்காட்சி பைசா கொடுக்காமலே வெற்றி பெற முடியும் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறது கம்யூனிஸ்ட் இயக்கம். நாங்கள் வாழ்த்துக்கிறோம். இன்னைக்கு நீங்கள் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஒத்த பைசா கொடுக்கல யாருக்கும். அந்த மகத்தான மனிதர் மதுரையில் வென்றாரா இல்லையா? எப்படி அவரால் முடிந்தது? அவர்கிட்ட என்ன பணம் இல்லையா? இருக்கிறது, ஆனால் கொடுக்கல. நேர்மையாக இருக்க வேண்டும் என்று உழைத்தார்கள், மக்கள் விரும்பினார்கள். மக்கள் விருப்பம்தான் யார் வேண்டாமானாலும் சட்டமன்றத்துக்கு செல்லலாம். அந்த அடிப்படையில் மக்கள் விரும்புகிறார்கள் தமிழக வெற்றி கழகத்தை. எங்கள் தலைவர் நீட்டுகிற விரலுக்கு அடிபணிகிற மக்களாக இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறார்கள். எங்கள் தலைவர் காட்டுகிற திசையில் வாக்களிக்க காத்திருக்கிறார்கள். லட்சங்களை கொட்டி கொடுத்தாலும் லட்சியங்கள் தான் பெரிது என்று மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். தமிழக வெற்றி கழகம் தனியொரு பாதையை அமைத்துக் கொண்டிருக்கிறது. 19ஆம் தேதிக்கு பிறகு கூட்டணியை பற்றி நாம் விரிவாக பேசுவோம். செல்ஃப் எடுக்காத கூட்டணி கணக்குங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. அதிமுக கூட்டணி சொல்றாரா, திமுக கூட்டணி? ரெண்டையுமே சொல்லுவார். எதுங்க ரெண்டுமே செல்ஃப் எடுக்கு. பொறுத்துருங்க, கூட்டணி முடிஞ்சிருச்சு. 2019 இருந்து வெற்றி பெற்ற கூட்டணி. இல்ல அது எப்படி செல்ஃப் எடுக்காத கூட்டணி? நான் என்ன கேட்கிறேன், இதுவரை நடந்தது எங்கள் தலைவர் வருகைக்கு முன்னால் அது வெற்றி கூட்டணியா இருக்கலாம். எங்கள் தலைவர் வருகைக்கு பின்னால் அது வெற்று கூட்டணி. நீங்க அதை முடிவெடுத்து வச்சுக்கோங்க. எங்கள் தலைவர் இன்னைக்கு வந்து 2 கூட்டணிக்குமே செல்ஃப் எடுக்கலங்கிற. எடுக்காது. பொறுத்துருங்க. செல்ஃபி எடுப்பவர்கள் எல்லாம் செல்ஃப் இல்லாமல் இருப்பவர்களை பார்க்க முடிகிறது. சரிங்களா? ஆனா இன்னொரு விமர்சனம் என்ன வைக்கப்படுறது அப்படின்னா, தாவேக்கா வந்து ஒரு முக்கியமான ஆஃபர் வந்து இழந்துட்டாங்க. இப்போ என்டிஏங்கிறது இப்போ இருக்கு, ஏன்னா அதுல வந்து பாஜக அதிமுக எல்லாம் இருக்கிறாங்க. 2024 தேர்தல் பொழுது அதிமுகவும் பாஜகவும் பிரிஞ்சிருந்தாங்க. அதிமுக தனியாக ஒரு கூட்டணி அமைச்சாங்க. அந்த கூட்டணியில தேமுதிக இருந்தாங்க. இப்போ அந்த கூட்டணியில விஜய் அவர்கள் சேர்ந்திருக்கலாம். சேர்ந்திருந்தா அது இன்னும் ஒரு பெட்டரான ஆப்ஷனா விஜய்க்கு இருந்திருக்கும். விஜய் வருவாருன்னு காத்து கிடந்தது அதிமுக. ஆனால் விஜய் வரமாட்டாருன்னு தெரிஞ்சதுனாலதான் பாஜக கூட அவங்க சேர்ந்துட்டாங்க. இப்போ இன்னைக்கு என்டிஏ விஜய்க்கு ஒரு நல்ல ஆப்ஷனா இல்லை, ஏன்னா அங்க பாஜக இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரியான ஒரு நல்ல ஆப்ஷன்ஸ் எல்லாம் விஜய் விட்டுட்டாரு. அவர் வந்து வாய்ப்பை தவற முதல்ல எங்கள் உழைப்பு எங்கள் தலைவருக்கு. நாங்க முதலமைச்சர் ஆகணும் தான் நாங்க கட்சி தொடங்கியிருக்கோம். இன்னொருத்தர முதலமைச்சர் ஆக்குவதற்கு நாங்க கட்சி தொடங்கல. சரிங்களா? ஆக ஒரு குறுகிய கால செயல் திட்டமா இந்த 5 ஆண்டுக்கு ஒரு துணை முதலமைச்சர் பதவி அந்த மாதிரி போயிருக்கலாமே. இல்ல, அது அதிமுக முடிவு பண்ணியிருக்கணும். நாங்க முடிவு பண்ற இடத்துல இல்ல, நாங்கள் தான் முதல்வர் அப்படிங்கிறது. ஓட்ட ப்ரூவ் பண்ண கட்சி இத்தனை வருஷம் ஆண்ட இருக்கட்டும். எப்படி அந்த நிலையில நான் என்ன கேட்கிறேன், ஓட்ட ப்ரூவ் பண்ண அதே அதிமுக மண்ணை கவியது தமிழ்நாட்டில். உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்ல, திமுக ஒரே ஒரு சீட்ல கருணாநிதி ஜெயிச்சது மட்டும் வரலாறா இருக்கிறது. அது எப்படி சாத்தியமானது? அம்மையார் ஜெயலலிதா இவ்வளவு செஞ்சாங்க, பர்கூர் தொகுதியில் தோத்து தானே போனாங்க. எப்படி அது எப்படி சாத்தியமானது? ஏன் அதையெல்லாம் பேச மாட்டேங்கிறீங்க? ஆக அது இல்ல, அப்பொன்றுமா நடக்கிறது. ஆனா அது ஒரு பெரிய கட்சி இல்லை. இருக்கட்டும். தோல்வியை சந்தித்திருக்கிறதா இல்லையா? ஆமா, தோல்வியை சந்திச்சிருக்கு. நம்ம இப்பதான் வரோம், ஒரு 5 ஆண்டு காலம் கொஞ்சம் அப்படியெல்லாம் கிடையாது. என் டி ராமராவ் எந்த கட்சியோடையும் கூட்டணி வைக்காம தான் தனித்து நின்று எதுவுமே இல்லாம போறதுக்கு நமக்குன்னு ஒரு 30 எம்எல்ஏ 40 எம்எல்ஏ அப்படி போன விஜயகாந்த் என்னாச்சு? விஜயகாந்த் எங்க? அந்த கட்சி எங்க? அதை பேசுங்க. எல்லாம் ஹிஸ்டரி சோஸ்திமிவே வரலாறு எங்களுக்கு வழிகாட்டியாகவே இருக்கிறது. எல்லாத்துக்கும் நாங்கள் தெளிவா இருக்கிறோம். நாங்கள் தான் ஆளணும், எங்க தலைவர் தான் ஆளுவார், எங்க தலைவர் தான் முதலமைச்சர். வேற யாரையும் தாவேக்காவினர் உழைக்க தயாராக இல்லை. இப்பவும் சொல்றோம், அதிமுக தான் வரட்டும், வாழ்த்துறோம். ஆனா நாங்கள் தான் அதிகபட்சம் துணை முதல்வர் கொடுப்போம், அவ்வளவுதான். அது கூட முடிவெடுத்து கொடுப்போம். அது நாங்க முடிவெடுப்போம். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு இன்னைக்கும் தயாரா இருக்கிறீங்க. கண்டிப்பா இருக்கு. இது எங்களுடைய கொள்கை சித்தாந்தம். இது எப்பவாத இருந்தாலும் அது பொருந்தும். இந்த தேர்தல் மட்டும் இல்ல, எந்த தேர்தலுக்கும் பொருந்தக்கூடிய சொல்லாடல் அது. அதனால இந்த தேர்தலை பொறுத்துருங்க, கூட்டணி எல்லாம் நடக்கும். ஆனால் முதலமைச்சர் வந்து விஜய் அவர்கள் தான். தலைமையில தான் கூட்டணி. என்னுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு வருபவர்களோட மட்டும்தான் கூட்டணி. எங்கள் தலைவர் தான் முதலமைச்சர், அதுல மாற்றம் இல்லை. யாரு வந்தாலும் துணை முதலமைச்சர், அதிகார பங்கீடு அப்படிங்கிறத எங்க தலைவர் ஓப்பனா சொல்லிட்டாரு. வர்றவங்க வரட்டும். இப்போ இதே முழக்கத்தை வைக்கக்கூடிய கட்சிகள் வந்து விஜய் இன்னும் வாக்கு வந்து ப்ரூவ் பண்ணல. ப்ரூவ் பண்ணிட்டா அவர் கூட போயிடலாமோங்கிற தாட்ல இருக்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு கிடைச்சாதான் நீங்க எனக்கு கொடுக்க முடியும். நீங்க தரேன்னு சொல்றீங்க. உங்களை நான் வரவேற்கிறேன். அடடா, அண்ணன் வந்து நம்ம இத்தனை வருஷமா கேட்டுட்டு இருக்கதா அண்ணன் தரங்கிறாரு, சந்தோஷம். ஆனா அது அண்ணனுக்கு கிடைக்குமா? உங்களுக்கு கிடைச்சாதானே நீங்க எனக்கு தர முடியுங்கிற தயக்கத்துல தானே கட்சிகள் வந்து தரமாட்டேன்னு சொல்ற அதிமுக கூட திமுக கூட போய் சேர்ந்துக்கிறாங்க. அதாவது தமிழக வெற்றி கழகத்திற்கு செல்வாக்கு இருக்கிறதா இல்லையா என்பதை ஊடகங்கள் முடிவு பண்ணி வச்சு. ஒன்று,
செல்வாக்கு இருக்கிறதுனால தானே என்னை கூப்பிட்டு நீங்கள் பேட்டியே எடுக்கிறீங்க. செல்லா கட்சியாக இருந்தால் என்னை கூப்பிடுவீங்களா? இல்லை இல்லை. ஆக மக்கள் மதிக்கிற கட்சியாக தன்னை தமிழக வெற்றி கழகம் இருக்குன்னு சொன்னால், மக்களே ஏற்றுக்கொண்டிருக்கிற கட்சியாக இயக்கமாக தமிழக வெற்றி கழகம் இருப்பதால் தான் என்னை போன்றவர்களையும் அழைத்து கேள்விகளை வைக்க வேண்டும் என்று உங்களை போன்ற ஊடகங்கள் விரும்புகிறது. ஆக நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம். எதில்? களத்தில். இன்னி அதிரப்போகிற களத்தில் உறுதியாக வெற்றி பெற போவோம். அதில் மாற்றமே இல்லை. யுத்த களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். இடையில என்னை வந்து கூப்பிட்டுருக்குறீங்க நீங்கள் அப்படின்னா, களம் அங்கே இன்னும் காத்திருக்கிறது. இன்றைக்கு 1000 விளக்கு தொகுதியிலே நான் பேச இருக்கிறேன். இன்னைக்கு 3ஆம் ஆண்டு தொடக்க விழா பொதுக்கூட்டத்தில் ஒரு மாபெரும் சிறப்பு வாய்ந்த பொதுக்கூட்ட நிகழ்வை அங்கே உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க தம்பிகள். களமாடிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கே 2 பொதுக்கூட்டம் தெரியுமா? ஒன்று திருவள்ளூர் பொதுக்கூட்டம். இதைத்தானே ஊடகங்கள் கேட்குறோம். தொடர்ச்சியாக இயங்குங்க, நிறைய களத்துக்கு இல்லை, பொதுக்கூட்டங்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு தெரியல தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கு. ஊடகங்களில் தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் அடின்னு அடிக்கிறாங்க. யாரும் பதில் சொல்ல முடியல. கேள்விகள் கடுமையாக இருக்கு. ஆளுங்கட்சியும் ஆண்ட கட்சியும் ஓடுகிற நிலைமையைத்தான் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் உருவாக்கி இருக்கிறது என்றால் வலுவாக இருக்கிறோம். நான் கேட்குறேன், எங்களை போன்ற சிந்தனையாளர்கள் எந்த கட்சியிலாவது உண்டா? திமுக ஏன் வந்து சிவப்பு கருப்பு துண்டு போட்டுட்டு எவனும் வந்து உட்கார மாட்டேங்கிறான்? என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஆதரவாளர்கள் வராங்க சார். இல்ல சார், எல்லா டிபேட்லயும் வராங்க. ஆதரவாளர் பிரசன் நான் கலந்துக்கிறாரு சார். அவரு என்ன ஆதரவாளர்? இருங்க, கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் கலந்துக்கிறாரு. இருங்க, நான் சொல்றேன். எத்தனை பேர்னு சொல்லுங்க. நீங்க ஒரு குறிப்பிட்ட 2 பேர். ஆமா ஆமா. எத்தனை பேர்? இன்னும் சொல்லலாம் சார். தங்கச்ச தமிழ்ச்செல்வன் கலந்து எங்க வந்திருக்காங்க சார்? வந்திருக்காரு சார். யூடியூப் டிபேட்ல கலந்துக்கிறாரு. என்னைக்காவது வர்றது இல்லைங்க. சூர்யா வெற்றி கொண்டாட கலந்துக்கிறாரு சார். இன்னைக்கு தினந்தோறும் தமிழக வெற்றி கழகம் சுத்தி அடிக்கிறோம். எப்படி 2 வருஷத்துல உருவான கட்சி இத்தனை பேச்சாளர்கள், இத்தனை அறிவாளிகளை, இத்தனை சிந்தனையாளர்களை இறக்கி எப்படி களத்தை நாங்கள் வெல்ல முடியும் அப்படிங்கிற கேள்வி நீங்கள் வைக்கிறீங்களா? இதுதான் களம். எங்கள் கேள்விகளுக்கு எவராலும் பதில் சொல்ல முடியாமல் ஓடிய வரலாறுகள் உண்டு. நாங்கள் அடிக்கிறோம்ல, நின்று பேசுகிறோம்ல. ஆக உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல. மூளை முடுக்கெல்லாம் பொதுக்கூட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் மக்கள் கிளந்தெழுகிற அந்த சம்பவங்கள் கிராமத்துக்கும் போய் கொடியேற்ற வேண்டிய நிலை இருக்கு. 234 தொகுதியிலையும் ஜெயிக்கணும்னா எல்லாம் ஏற்றிட்டாங்களே, தெரியாத உங்களுக்கு? உண்மையிலே கிராமம் வரைக்கும் போய் ஏற்றி. நான் பிறந்த ஒரு கருவேலங்காட்டு தேசம். ஆடு மாடுகளை மேய்க்கிற கிராமம் என் கிராமம். போய் பாருங்க. வானை முத்தமிடுகிற வெற்றி கொடியாம் தமிழக வெற்றி கழகத்தின் பட்டொலி வீசி பறந்துகிட்டு இருக்குங்க. எந்த கொடியும் இதுவரை பறக்காத கிராமத்தில் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் கொடி பறக்கிறது என்றால் கிராமங்களில் மக்கள் தயாராகி விட்டார்கள். இந்த ஆட்சியாளர்களை ஓட விரட்ட வேண்டும். 1. 2வது, ஏற்கனவே ஆண்டவர்களையும் விரட்டி அடிக்க வேண்டும் என்பதை உறுதியாக இருக்கிறார்கள். 2 கட்சியும் ஊழல், 2 கட்சியும் கொள்ளை. நேர்மையின் பாதையில் தமிழக வெற்றி கழகம் நெஞ்சை நிமிர்த்தி வருகிறது என்றால் நாங்கள் எங்கேயும் கொள்ளையடிக்கலை, யாரையும் ஏமாத்தலை. எங்கள் தலைவரின் உழைப்பால் உன்னதமான தம்பிகளாக இன்னைக்கு நாங்கள் உருவெடுத்து வந்திருக்கிறோம் என்றால் எங்களை அங்கீகரிக்க தொடங்கி இருக்கிறது தமிழ்நாட்டு மக்கள். மாற்றம் இல்லை. நன்றி. நன்றி.